வழக்கறிஞர்கள் 2 பேர் இங்கே பேச இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக வாஞ்சிநாதன். இன்னைக்கு 2 பேர் பேசக்கூடிய 2 பேருமே தோழர் வாஞ்சிநாதன், தோழரும் வழக்கறிஞருமான பாலன் தோழர் 2 பேருமே எல்லாருக்கும் அறிமுகமான தோழர்கள். அவங்க வழக்கறிஞர் மட்டுமல்ல, தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடுமையாக மக்களுக்கான அனைத்து போராட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய தோழர்கள். வாஞ்சிநாதன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டங்கள், அவர் சந்தித்த விஷயங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம்தான், குறிப்பாக தமிழக தோழர்களுக்கு. அதே மாதிரி தோழர் பாலன் நமக்கு தெரியும். அவர் ஒரு அருமையான வழக்கறிஞர், பெரிய பேச்சாளர். அதை விட மிக முக்கியமாக அவர் ஒரு தொழிற்சங்கவாதி, தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து தொழிற்சங்கத்தை நடத்தி வரக்கூடியவர். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்முடைய தோழர் அவருடைய வழக்கு நடத்துற முறையே பார்த்தா கூட எதிரி கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அந்த அளவுக்கு வழக்கை ரொம்ப அருமையாக நடத்தக்கூடிய ஒரு தோழர். அவங்க 2 பேரும் தமிழ்நாடு பொது மேடை சார்பாக, அது குறிப்பாக மனித உரிமை மீறல் எப்படி தொடர்ந்து குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்ப விரிவாகவே பேச இருக்கிறார்கள். நமக்கு தெரியும் குறிப்பாக நம்ம எப்படி கிமு கிபின்னு பேசுறோமோ, அது மாதிரி இன்னைக்கு 2014, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, குறிப்பா 2014க்கு முன்பு, 2014க்கு பின்பு அப்படின்ற மாதிரி இந்தியாவை வரலாற்றை பேசிட முடியுன்ற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம 2014க்கு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குறிப்பாக நம்ம பாசிசம் கூட, இன்னைக்கு ஒரு பாசிசம் இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது, ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். நம்மளை போன்ற இடதுசாரிகள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாராள பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் கூட ரொம்ப தெளிவாவே இன்னைக்கு ஒரு பாசிச பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லுது. அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும், தோழர் செந்தில் குறிப்பிட்டது போல, நீங்க எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதை காலி பண்ண மக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கல்வியாக இருக்கட்டும், அல்லது சட்டங்களாக, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், தொடர்ந்து அதனுடைய தனித்தன்மையை அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய கடந்த காலத்துல 2014 முன்பு கடைபிடித்த எந்த விஷயத்தையும் கடைபிடிப்பது கிடையாது. முறையாக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக விவாதிப்பது கிடையாது. இப்படி எல்லா துறைகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன இருக்கு, எல்லா விதத்தையுமே காலி செய்து 2 பேர் ஆட்சி நடத்துற மாதிரி, அதுதான் எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு 2 பேர் தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பாக முடிவு எடுக்கிறாங்க. எல்லா முடிவுகளும் பிரதமர் அலுவலகத்தில் முடிவு எடுக்கப்படுகிறது. அமித்ஷாவும் மோடியும் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் இருந்தா கூட இன்னைக்கு அம்பானி, அதானி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் முதன்மையானவர்களாக, அவர்களோட நெருக்கமானவர்களாக, இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதான் அருந்ததி ராயை கூட ரொம்ப தெளிவா சுருக்கமா நட்சல்ல சொல்ற மாதிரி 2 குஜராத்திகள் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்கன்ற மாதிரியான போக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் அடிப்படையான நம்ம எவ்வளவுதான் பேசிட்டு மனித உரிமை விஷயங்கள் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது கிமுக்கு கிறிஸ்டியன் முன்னாடியே தோன்றிடுச்சு, பைபிளோனியனுடைய காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கூட, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2ஆம் உலகப் போருக்கு ஒட்டி தான் இதை பற்றிய பேச்சுகள் உலகம் முழுவதும் அரசியல் சட்டங்களிலும் ஜனநாயக அரசுகளிலும் இது போன்ற பேச்சுகளும் அது தொடர்பான சட்டங்களும் ஐநா சபை உட்பட அது ரொம்ப விரிவாக தீவிரமாக பேசப்படுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் உலகப் போருக்கு அதை ஒட்டிய காலகட்டங்கள்ல தான் அப்படின்றது அது குறிப்பாக இந்த ஆட்சி 2014க்கு பின்பாக அவர்கள் எதை பற்றி கவலைப்படுவதில்லைன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் பொதுவா வழக்கறிஞர்கள் எல்லாருமே சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவா சட்டங்கள்ல கூட நிறைய சொல்லுவாங்க. அதாவது பெயில் தான் இஸ் ஏ ரூல் அப்படிம்பாங்க. பெயில் இஸ் ஏ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே போது இன்னைக்கு குறிப்பாக இந்த சட்டம், அதாவது குறிப்பாக 2014க்கு பின்பாக
யுஏபிஏனுடைய அதனுடைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்த 2019 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூட ஒரு நீதிபதி கூட அதை பற்றி என்ன செய்யறாரு வந்து எப்படி சொல்றாருன்னா, யுஏபிஏ சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் வந்த பின்பாக நம்ம வந்து அந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகிறவர்களை எப்படி நம்ம பார்க்கணும்னா, அதாவது பெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்றாரு, ஜெயில் இஸ் ஏ ரூல் தான் பார்க்கணும் அப்படின்றாரு. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா அடிப்படையான ஜனநாயக போக்குக்கு அடிப்படையான ஒரு அடிப்படையான அக்யூஸ்டுடைய அந்த ரைட்ஸுக்கு எதிரானதாக மாறுது. அது மாதிரி முன்னாடி எல்லாம் தெரியும் உங்களுக்கு, சில நாடுகள் எல்லாம் 24 ஒருத்தரை கைது செய்து எந்த காரணத்தை கொண்டும் ரொம்ப நேரம் வந்து ஒரு ரிமாண்ட் பிரிசனா வைக்க கூடாது, தொடர்ந்து அவரை முழுமையாக குற்றம் சுமத்தாத வரை வந்து அவரை வந்து ரொம்ப நாட்கள் வந்து ரிமாண்ட் பிரிசனராக ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்க கூடாது அப்படின்றது இருந்தது. நீங்க அதுவும் எல்லாமே மாறுது. நீங்க பல ஆண்டுகளா கூட என்ன இந்த யுஏபிஏல கைது செய்யப்பட்டவர்கள் நமக்கு தெரியும், பீமகுரான் வழக்குல வந்து பல ஆண்டுகள் கூட எந்த விதமான விசாரணை இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற போக்கெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அடிப்படையான மனித உரிமைகளுக்கு அடிப்படையான போக்குகளுக்கு எதிராக மாறுது அப்படின்றத பார்க்கலாம். அதை விட ரொம்ப கொடுமைன்றது உங்களுக்கு தெரியும், பீமா குரோக்கன்ல வழக்குல கைது செய்யப்பட்ட ஸ்டெயின் சுவாமியை வந்து குடிக்கிறதுக்கு வாயை வச்சு குடிக்க முடியல அப்படின்றக்க ஒரு ஸ்ட்ரா கேட்டது, அது வந்து தரமாட்டேன்னு சொன்னது, அதுக்கெல்லாம் நீதிமன்றத்து வரைக்கும் போனது அப்படின்றது, போய் கூட முறையாக அது கிடைக்கலன்றது, அவர் உயிர் இழந்தது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை பற்றியான ஒரு மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போக்கு அப்படின்றது போகுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பீமா குரோக்கன் வழக்குல வந்து பெரிய அதுல பிரமா பேசி கூட இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, பிரமா பேசி இல்லைன்னா என்ன செய்யலாம், வந்து அவங்கள பெயில் கொடுக்கலான்னு சொல்றாங்க. அது பல ஆண்டுகள் கழிச்சுதான் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு, இன்னும் கூட நிறைய பேர் முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரியான போக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு, டெல்லியில வந்து மிகப்பெரிய கலவரத்தை நடத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் வந்து பகுஜன் கும்பல் தான் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கான அங்க டெல்லியில ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர் உமர் காரிக்ன்றது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவரு பெயில் கிடைக்காம வந்து ரிமாண்ட் பிரிசனராகவே உள்ள இருக்கக்கூடிய போக்குகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் ஆக்சிஜன் இல்லாம குழந்தைகள் இறந்து போச்சுன்னு சொல்றாரு கஃபீல் கான் என்ன சொல்றாரு, கொரோனா காலகட்டத்துல ஆக்சிஜன் இல்லாதனாலதான் நிறைய குழந்தைகள் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சிஜன் அவருடைய சொந்த செலவுல ஆக்சிஜன் வாங்குறாரு. அவரு கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் வந்து பல ஆண்டுகள் வந்து ஜெயில இருக்க வேண்டிய நிலைமைகள் வந்து இருக்கு வந்து. அப்ப இந்த போக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி தொடர்ந்து வந்து எல்லா இடங்கள்லயும் பார்க்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசல உங்களுக்கு தெரியும், மக வந்து கொடூரமாக வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவங்கள வந்து டெல்லி எடுத்துட்டு போறாங்க. டெல்லியில எய்ம்ஸ் மருத்துவமனையில கொடுத்து கூட அவங்க இறந்து போயிடுறாங்க. திரும்ப வந்து பாடியை பார்க்கணும்னு அவங்க அம்மா கேட்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் எவ்வளவு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்றப்போ, அதாவது என்னன்னா அம்மா வந்து இறந்த தன்னுடைய பொண்ணை பார்க்கணும்னு சொல்றதுக்கு என்ன செய்யறாரு, இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, அவங்க கிடைச்சு அப்படின்ற ஒரு கொடூரமான அடிப்படையான மிகவும் அடிப்படையான உரிமையில் கூட இல்லாத ஒரு போக்கு என்பது இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல வந்து. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இப்ப நீங்க பாருங்க, ஒரு 2 இதழுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல வந்து பெண்களுக்கு எதிராக எப்படி பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல எண்ணிக்கையிலேயே அதிகமாக அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கிரிமினல் ரெக்கார்ட் பியூரோல படி பாத்தீங்கன்னா அது மாதிரி புள்ளியல் கொடுத்திருக்காங்க, அரசனுடைய புள்ளியலே அது. அதுல வந்து ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா 15 வயசு 18 வயசு குழந்தை 18 வயசு கீழே பிள்ளைகள் கூட வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. அவங்களால போய் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. அது காவல்துறையே வந்து அதை வந்து என்ன செய்யறான் வந்து, நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய போக்குகள்லாம் இருக்குன்றது ஃப்ரண்ட் லைன்லயே பாருங்க வந்து பத்திரிகையில இருந்து செய்தியாக வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னா, இது வந்து இப்படிலாம் நம்ம இப்படி நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நம்ம இருக்கோம் வந்து. அதே மாதிரி தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்யறது, அதாவது மக்களுக்காக அவருடைய போராடக்கூடிய இயக்கங்களை வந்து அவங்க மேல யுஏபிஏ வழக்கு அல்லது என்ஐஏ வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் கீழே கொண்டு வர்றது அப்படின்ற போக்கு வருது. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு, ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னா இருக்கு நமக்கு வந்து பிஎம்எல்ஏ, அதே மாதிரி இடி இருக்கு. உடனடியா வந்து ரைட் பண்ணி அவங்கள எந்த விதமான உடனடியாக வந்து விசாரணை பண்ணி உடனடியாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய போக்கு அப்படின்றது ரொம்ப சாதாரணமா நடக்குது. அதுக்கு கூட என்ன செய்ய முடியுது, பெயில் கிடைக்கும். நமக்கு செந்தில் பாலாஜி பிடிக்கும் பிடிக்கலன்றதெல்லாம் வேற விஷயம் வந்து. நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு.
ஆனா ஒரு பெயில் என்ன செய்ய முடியல வந்து அவர் என்ன ஓடிடுவாரா இல்ல தப்பிச்சு எல்லாம் போயிடுவாரா அப்படின்னா அது தெரியும் பழைய வழக்கு. அதுல உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு பெயில் வந்து எடுக்க முடியல அப்படின்றதுதான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனடியா அவர் மேல வந்து இடி போகுது. உடனே அவர் வந்து அந்த கட்சிக்குள்ள போய் இணையறாங்க அல்லது கூட்டு சேர்றாங்க. அடுத்த நிமிஷம் அவர் மேல நடவடிக்கைகள் கைவிடப்படுது அப்படின்னு. அப்ப இப்படி தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்து அது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய நமக்கு தெரியும் வந்து ஒரு வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணா கூட அதான் ப்ராசஸ் ஆஃப் லாவா அப்படிம்பாங்க. முறையா நம்ம வந்து சட்டத்திற்கு போய் கோர்ட்ல போய் ஒருத்தர் வீட்டை நம்முடைய இடத்த ஒருத்தர் வீடை காலி பண்ண மாட்டாருன்னா கூட நம்ம உடனடியாக அடிச்சு குடிச்சு தூக்கி போட முடியாது. நீங்க வந்து உத்தரப்பிரதேச அரசு அப்படி இல்ல வந்து புல்டர் அரசா இருக்கு வந்து. நீங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக உடனடியா போய் அந்த வீட்டை வந்து என்ன செய்யறது இடிக்கிறது அப்படின்ற போக்கெல்லாம் நீங்க நடந்து கொண்டிருக்கு வந்து. அப்ப இதுதான் வந்து நிலைமையாக இருக்கு வந்து. அப்புறம் வந்து யாரெல்லாம் ஓரளவுக்கு வந்து மனித உரிமைகளை ஆதரிச்சு அவர்களுக்காக தெரியலையே, வாய்ஸ் வரலையே. பல்வேறு மாநிலங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மனித உரிமை அமைப்பு சார்ந்த கிட்டத்தட்ட 300களுக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பெயில்ல வராம இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நிறைய செய்திகளை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தோம். அதே மாதிரி சிஏ எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படையான மனித உரிமை மீறல். அதெல்லாம் வந்து ஒரு உரிமை சிஏ அப்படின்றது அந்த போக்குகள்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். அதே மாதிரி பாருங்க ஒரு சாதாரண அந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கே ஈடியுடைய சம்மன் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து கொடூரமா வந்து யாருமே வாயை வந்து திறக்க கூடாது அப்படின்றது. அப்படி யாராவது வாயை திறந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுக்கு பூட்டு போடப்படும், இல்ல அரெஸ்ட் பண்ணி உடனடியாக உள்ள வைக்கப்படும், இல்ல ஏதாவது ஒரு வழக்க போட்டு யுஏபிஎல் கைது செய்யப்படும் அப்படின்றதுதான். கிட்டத்தட்ட இன்னைக்கு 7000 வழக்குக்கு மேல 2018 இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2018 2022க்குள்ள 5000 மேல வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு 2024 கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 7000த்துக்கு மேல வழக்குகள் வந்து யுஏபிஎல் கீழே கைது செய்யப்பட்டு நிறைய பேர் வந்து பல ஆண்டுகள் ஆகியும் பெயிலே கிடைக்காத போக்கு அப்படின்றது. இதுக்கு ஆதரவாகவும் இன்னைக்கு மனித உரிமைகளை பற்றி கவலைப்படாத நீதிமன்றங்களும் காவல்துறைகளும் அரசும் வந்து ஒன்று சேர்ந்து இதை வந்து செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா அதுல 1-2 எக்ஸப்ஷன்ல சில நீதிபதிகள் முன் வந்து அதை கண்டிக்கக்கூடிய போக்குகள் வந்து அப்பப்போது தென்படுவது வந்து சில நம்பிக்கைகளை நம்ம உருவாக்குது. அதனால இப்படி தொடர்ந்து எல்லா விஷயங்களும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு வந்து மிக மோசமான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பாசிச சூழல் இருக்கும். அதை ஒன்றும் மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.